கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். இன்றைக்கு நாம் வேதத்தை குறித்து தான், ஆண்டவருடைய வேதாகமத்தை குறித்து தான் நம்ம செய்தி கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையானது, அதாவது தேவ வார்த்தையானது நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய தேசத்தையும் பாதுகாக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய தேசத்தையும் ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். God's word will save us and our nation. இதுதான் நம்ம செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இரவும் பகலும் இதன் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இதன் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம். உறுதியளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வாரத்துல நம்ம எத்தனை முறை கர்த்தருடைய வேதத்தை வாசித்திருக்கிறோம்ங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் தேவனே, உடைய வேத வார்த்தைகளை என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. என்னை பண்படுத்துங்க, என்னை கண்டித்து உணர்த்துங்க, என்னை உருவாக்குங்க, என்னை பலப்படுத்துங்க, என் ஆத்துமாவை உயிர்ப்பீங்கப்பா. உடைய கரங்கள் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, தேவ வார்த்தை நம்மையும் தேசத்தையும் ரட்சிக்கும். God's word will save us and our nation. இந்த சர்வீஸ், இந்த சர்மனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பொன்மொழிகளை நம்ம பார்க்க போகிறோம். டுடே அ ரீடர், டுமாரோ அ லீடர். இது வெறும் ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைகள் அல்லது காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, இங்கே இருக்கிற நம்ம அனைவருக்குமே இந்த பொன்மொழியானது பொருந்தும். ஏன்னா படிக்கிறதுங்கிறது, அதாவது கற்றுக்கொள்ளுகிறது, எழுத்தை பார்த்து நம்ம படிக்கிறது கற்றுக்கொள்ளுகிறதுங்கிறது இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். டுடே அ ரீடர், படிங்களேன், டுடே அ ரீடர்
டுமாரோ அ லீடர். இன்றைக்கு நம்ம படிக்கிற காரியங்கள் நாளைக்கு நம்மை ஒரு தலைவனாக நிறுத்தும் என்று சொல்லியிருக்கிறவங்க மார்கரெட் ஃபுல்லர் என்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அடுத்தது, நம்முடைய கரங்களில் ஒரு கிஃப்ட்டை நம்ம பார்த்தோம்னா, நமக்கு பர்த்டேக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அதை நம்ம எப்போ திறப்போம், அவங்க முன்னாடி திறக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். நம்ம வீட்டில் போய் எப்போ திறப்போம், அது உள்ள அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். ஒன்ஸ் நம்ம அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும். ஓகே, இதான் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஓகே இது வாங்கி கொடுத்துருக்காங்களா, அவ்வளோதான், அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும். ஆனால் ஒரு புஸ்தகம் அப்படிங்கிறது ஒரு விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட்டு. எத்தனை முறை வேணாலும் அந்த கிஃப்ட்டை நீங்கள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ புக் இஸ் அ கிஃப்ட் அண்ட் யூ கேன் ஓப்பன் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு புத்தகமானது ஒரு பரிசு. எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப 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 திறக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு, ஒரு பரிசு தான் புஸ்தகம். இந்த உலகத்தில் எத்தனை புஸ்தகங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வேதாகமம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதாகமத்தை 40 ஆசிரியர்கள் இணைந்து 1500 வருஷங்கள் எடுத்து இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த வேதாகமத்தினுடைய ஆசிரியர், ஆத்தர், பெரிய ஆத்தர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். ஆனால் 40 பேரை கொண்டு இந்த வேதாகமத்தை தேவனாகிய கர்த்தர் எழுதியிருக்கிறார். இந்த 40 பேரை கொண்டு எழுதப்பட்ட வேதாகமம் நம்முடைய கரங்களில், இங்கே நம்ம வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் இந்த 2025 நம்முடைய கரங்களில் இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்பாக பல தியாக சரித்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தியாகமாக இருந்து வாழ்ந்து இந்த வேதாகமம் எழுத்து வடிவில் வர பல பாடுகள் பட்டு பல ரத்தங்கள் சிந்தி இருக்கிறார்கள். இந்த வேதாகமத்தை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது என்று டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கோட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள். இஃப் யூ ஆர் இக்னரண்ட் ஆஃப் காட்ஸ் வேர்ட், இக்னோரண்ட்னா அறியாமை. யூ வில் ஆல்வேஸ் பி இக்னரண்ட் ஆஃப் காட்ஸ் வில். தேவ வார்த்தையை நம்ம அறியல அப்படின்னா, ஆண்டரோட வார்த்தை நமக்கு தெரியலனா ஆண்டரோட பிளான் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ ஆண்டரோட பிளான் என்ன, அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். ஆமேன். இன்னும் ஒரே ஒரு பொன்மொழி நான் சொல்ல இருக்கிறேன். The Bible will keep you from sin or the sin will keep you from the Bible. அதாவது ஒன்று வேத புஸ்தகம் நம்ம வாசிச்சோன்னா வேத புஸ்தகம் பாவத்திலிருந்து நம்ம விலக்கி பாதுகாக்கும், இல்லைனா பாவம் நம்மளை வேத புஸ்தகத்தை தொடவே கூடாது. The Bible will keep you away from sin or the sin will keep you away from the Bible. ஸோ இது எல்லாமே பைபிள் சம்மந்தப்பட்ட பொன்மொழிகளை இன்றைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தர் மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டி கொண்டு இருக்கிறார். நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம், ரொம்ப அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று. நம்முடைய கரங்களில் முழு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எத்தனை இடத்துக்கு வேணாலும் இந்த பைபிளை நம்ம கொண்டு போகலாம், எத்தனை முறை வேணாலும் நம்மளால் என்ன பண்ண முடிகிறது, படிக்க முடிகிறது. ஆனால் சில இடங்களில் ஒரு 10 பேஜ் கிழிச்சு எடுத்துக்கிட்டு இவங்க கொஞ்சம் வச்சுக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் வச்சுருக்காங்க, அவங்க கொஞ்சம் வச்சுருக்காங்க. இவங்க அந்த 10 பக்கத்தை படித்து முடித்த பிறகு அந்த 10 பக்கத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க, அவங்க படித்ததை இவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்படிலாம் வேதத்தை உலகம் முழுவதும் மறைந்து படிக்கிற கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். இது நமக்கு தெரியல. பல அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் சீனாவில் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ்லலாம் வர்ஷிப் பண்ணுறாங்கன்றது தெரியாமல் தான் அவங்க எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பேற்பட்ட வீடுகளிலெல்லாம் இப்போ வேத புஸ்தகம் கிடையாது. ஆனால் இந்த வேதத்தில் இருந்து கிழித்து எடுக்கப்பட்ட தாள்களை வைத்து கொண்டு தான் அவங்க வேதத்தை படிக்கிறாங்க. டாய்லெட்டில் போய் உட்காந்து படிக்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல் போய் படிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வேதம் நம்ம கையில் இட் இஸ் வெரி ஈஸிலி அவைலபிள், நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் நாம் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் லெட்ஸ் டேக் அ டிசிஷன் டுடே டு ரீட் த பைபிள். இன்னும் அதிகமாக நான் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க போகிறேன் என்று இனிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இந்த வேதத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
தியாலஜிக்கல் ஸ்கூலில் போய் கற்றுக்குவாங்க. அதாவது பைபிள் காலேஜ் என்று சொல்வார்கள், செமினரி என்று சொல்வார்கள். இங்கெல்லாம் போய் அவங்க இறையியல் பள்ளி என்று சொல்வார்கள். இங்கெல்லாம் போய் அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. அங்கு மாத்திரமல்ல, நம்முடைய சபையிலையும் ஆண்டவர் வேதாகமத்தை கற்றுக் கொடுக்குற நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் அறிவோம். சரி, இப்போது இந்த காரியத்தை வைத்துவிட்டு இந்த லேர்னிங் ப்ராசஸை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் யோசிப்போம். அதாவது கற்றல் என்கிறது, அதாவது நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது, நம்மளுடைய புக்ஸை நம்ம படிக்கலாம், நம்மளுடைய சின்ன பிள்ளைகளுடைய அந்த டெக்ஸ்ட் புக்ஸை நம்ம படிக்கலாம். இந்த லேர்னிங் ப்ராசஸ்ஸு அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? இப்போ நம்மளுடைய கையில் மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக, அதாவது அந்த தகவல் மூலமாக நமக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பத்துக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக மாறுகிறது. ஆனால் எந்த தகவலை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ த லேர்னிங் கேன் சேவ் us and also and our life. So when we read the word of God, இந்த லேர்னிங்ல, இந்த கற்றல் என்கின்ற இந்த தேடல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதிகமாக படிக்கும் பொழுது நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய தேசத்தையும் பாதுகாக்கும். இன்றைக்கு அந்த செய்தியை தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். நம்முடைய உபாகமத்தின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். நம்ம அனைவரும் கரங்களில் இருக்க வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 17 வசனங்கள் 18 முதல் 20 முடிய. அவன் தன் சிங்காசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டியூட்ரானமி, உபாகமம் புஸ்தகத்தை எடுத்தாலே ஃபுல்லாகவே சட்டங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. யார் யார் எந்தெந்த காரியத்தை செய்ய வேணும், செய்யக்கூடாது என்கிறது. ஸோ இந்த வசனம், தீஸ் ஆர் த லாஸ் பெர்டைனிங் டு த ரூலர்ஸ். ஒரு ராஜாவாக தேசத்தை ஆள போகிறவன், ஆண்டு கொண்டு இருக்கிறவன், அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்கிறது தான் இந்த வசனங்கள் கொண்டு சொல்லுகிறது. அதாவது கொரோனேஷன் என்று சொல்வார்கள். அதாவது ராஜாவை முடிசூட்டுவாங்க பாருங்கள். அதாவது ஏற்கனவே ஒரு ராஜா இருப்பார், அவர் ரொம்ப வயது முதிர்ந்தவராக இருப்பார். அவருக்கு பிறகு அடுத்த வாரிசு ராஜாவாக போகிறது என்றால் அந்த அவருடைய தலையில் இருக்கிற அந்த மகுடத்தை எடுத்து இவங்க தலையில் வைப்பாங்க பாருங்கள். அந்த ஒரு விழா பேர் தான் கொரோனேஷன் செர்மனி என்று சொல்வார்கள். வேதத்தில் இந்த கொரோனேஷன் செர்மனியை பற்றி அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன ரெக்குவயர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு ஒரு பிரதியை எழுதி கொள்ள வேண்டும். அதாவது வேதத்தோட ஒரு காப்பியை ராஜா எழுதி கொள்ள வேண்டுமா? வேதத்தோட ஒரு காப்பி, அதாவது பிரதினா நமக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு புஸ்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புஸ்தகத்தை பார்த்து நமக்கு ஒரு காப்பி எழுதிக்கிற அந்த வார்த்தையோட பேர் தான் என்னது? பிரதி, ஒரு சாம்பிள் என்று அர்த்தம். ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தனக்காக ஒரு பிரதியை எழுதி என்று 20வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறத பாருங்கள். நியாயப்பிரமாண நூலை பார்த்து அந்த ராஜா என்ன பண்ணணுமா, அவருக்கென்று ஒரு பிரதியை எழுதி கொள்ள வேண்டும். ஸோ இந்த டோரா என்று சொல்லப்படுகிற இந்த பஞ்ச ஆகமம் என்கிறது, இந்த ரூலுங்கிறது ராஜாக்கு மாத்திரம் அல்ல, இங்கு உட்கார்ந்து இருக்கிற நம்ம அனைவருக்கும். இங்கே நிறைய குடும்ப தலைவிகள் இருக்கீங்க, குடும்ப தலைவர்கள் இருக்கீங்க, குடும்பத்தில் மூத்த பிள்ளைகள் இருக்கீங்க. அனைவரும் நம்முடைய கரங்களில் வைத்து இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு புஸ்தகம், வழி நடத்த வேண்டிய ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குமானால் அது கர்த்தருடைய வேதாகமம் மாத்திரமே. ஆமென்.
காலகட்டங்களில் வேதாகமத்தை எப்படி எழுதியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தோல் சுருளில் எழுதியிருப்பாங்க, நமக்கு தெரியும். அப்படி சுருண்டு இருக்கும். இப்போ எப்படி நம்ம சார்ட் பேப்பர் கடையில் வாங்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு அதை சுருட்டி தராங்களோ அந்த மாதிரி தான் வேதமும் என்ன பண்ணுவாங்க, தோல் சுருளில் இருக்கும். அது சுருண்டு தான் காணப்படும். அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்திருந்தோம். ஆனால் உதாரணமாக இப்போ ஒரு சங்கீத பகுதியை நான் படிக்கணும்னு நான் நினச்சேன்னா ஆலயத்துக்கு போயிட்டு அந்த தோல் சுருளை எடுத்து அதை பார்த்து எனக்கு என்ன பகுதி வேணுமோ நான் அதை எழுதி என் வீட்டுக்கு நான் கொண்டு வரணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிரிண்டிங் மிஷின்ஸ்லாம் கிடையாது. நம்ம இப்போ எடுக்கிறோமே, ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் பசங்களுக்கு எடுக்கணும்னா உடனே எழுதின பசங்க நோட்லேருந்து டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வந்துடுறோம். அந்த மாதிரிலாம் அப்போ பண்ண முடியாது. அப்போது நமக்குன்னு ஒரு பிரதியை எழுதி கொள்ள வேண்டும். அப்போ அதுதான் மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்வார்கள், அதாவது கையெழுத்து பிரதி. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் நவீனமாயிடுச்சு. எப்படி வேதாகமம் எல்லாருடைய கரங்களில் வந்தது என்றால், பிரிண்டிங் மிஷின்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. 1500களில் பிரிண்டிங் மிஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உலகெங்கும் பைபிள் பிரிண்ட் பண்ணப்பட்டு எல்லா மொழிகளிலும் வேதாகமத்தை எல்லா மொழிகளிலும் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்திலே அதிக மொழிகளில் பிரிண்ட் பண்ணப்பட்ட, அதாவது அச்சிடப்பட்ட ஒரே புஸ்தகமானது நம்முடைய வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். சரி, இன்றைக்கு நம்முடைய கரங்களில் பைபிள் எப்படி இருக்கிறது என்றால் அட்வான்ஸ்டு வெர்ஷனில் இருக்குது. என்ன வெர்ஷன்? நம்ம எந்த காலகட்டத்தில் வாழுறோன்னா டிஜிட்டல் எரால வாழுறோம். அப்போது நம்ம எழுதுறதும் இல்லை, பிரிண்ட் பண்ணப்பட்ட பைபிளை வாங்குறதும் இல்லை, பைபிளை டவுன்லோட் பண்ணிக்கணும். என்ன பண்ணுறோம்? டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணி அது எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. இப்போ உங்களிடத்தில் ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் சங்கீத புஸ்தகம் இல்லை. அப்போ வேணும்னா நான் என்ன பண்ணோம், பைபிளை போய் என் கைப்பாடாக உட்காந்து நான் எழுதணும். சரி, இப்போ இந்த 3 விதமான பைபிள்களில் எது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்? நம்மளா உட்காந்து கையில் எழுதுறதா, இல்லை பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புஸ்தகத்தை வாங்கி நமக்குன்னு ஒரு காப்பி வச்சுக்கிறதா, இல்லை சும்மாவே அப்படியே டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோனில் வச்சுக்கிறதா? எது உண்மையிலே நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்? நம்மளா கையில் எழுதுறது. ஆனால் இப்போ அந்த காரியங்கள் என்ன இல்லைன்னா சாத்தியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் நம்ம கர்த்தருடைய இந்த சேனல்ஸில் நம்ம பார்த்தோம்னா இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது பெரிய பைபிள், அதாவது பிளாங்காக இருக்கும். அந்த நோட் புக்கை நீங்கள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணலான்னா நீங்களே உங்களுக்குரிய ஒரு காப்பியை பைபிளை எழுதிக்கலாம். ஹோல் பைபிளை என்ன பண்ணலாம், நம்மளே எழுதிக்கிற ஒரு ஸ்கீம்லாம் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானா நம்மள யாராவது அதை செய்வோம், அந்த சாதனையை படைப்போம். இப்போது மெமரி பற்றின ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன். ஒரு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பிரித்து அதை உங்கள் கையினால் தொட்டு அறிந்து, அதை தான் டேஞ்சபிள் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. தொட்டு அறியக்கூடிய, அதை தொட்டு அதை பார்த்து உங்கள் கண்களால் பார்த்து வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ தான் உங்களோட பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுமா. இப்போ நான் சொல்கிறேன், எபேசியர் புஸ்தகம் எடுங்கன்னா உங்கள் கை நேரம் எங்கே போவோம்? கடைசியில் போவோம். இப்போ நான் சொல்கிறேன், சங்கீத புஸ்தகம் எடுங்கன்னா அப்படியே டக்குன்னு பைபிளை மத்தியமாக நீங்கள் பிரித்து எடுப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன், யோசுவாவின் புஸ்தகம் எடுங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே லெஃப்ட் சைடு பைபிளை பிரிப்பீங்க. எப்படி அவ்வளோ சீக்கிரம் உங்களோட பிரெயினுக்கு கட்டளை சென்று இருக்கிறது, அவ்வளோ அழகாக உங்கள் பிரெயினில் பதிஞ்சிருக்கு எந்த புஸ்தகம் எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ அதுவே நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொபைல் ஃபோன் நம்ம பார்க்குறோம், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குல்ல, அதனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அதை நீங்கள் தடவி அதை நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்களுக்குள்ளே எந்த ஃபீலிங்கும் வராது. உங்களுக்குள்ளே வேதத்தை படிக்கிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலிங்குமே வராது. நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் என்ன வரும்னா பல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரமோஷன் வந்திருக்கு, இந்த ப்ராடக்டோட ப்ரமோஷன் என்று. ஸோ நம்ம டீவியேட் ஆகிடுவோம். ஸோ பைபிள் படிக்கும் பொழுது கூடுமான அளவுக்கு ஃபோனில் படிக்கிறத தவிர்த்து நம்ம அனைவரும்
பேப்பர் பைபிளை, அதாவது ஃபிசிக்கல் பைபிளை நம்ம படிக்க ஆரம்பிப்போம். எத்தனை பேர் இடத்துல ஃபிசிக்கல் பைபிள் இருக்கிறது என்று எனக்கு தெரியல. ஆனால் நமக்குன்னு ஒரு பிரதியை வாங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப சுதந்திரமாக இந்த பைபிளை நம்ம பேகுலலாம் வச்சு மறைச்சி தூக்கிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. பெரிய பைபிளை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கூட நம்மளால் இப்படி தூக்கிட்டு வர முடியும். அவ்வளோ சுதந்திரமான ஒரு இடத்துல தான் தேவனாகிய கர்த்தர் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் நம்ம பைபிளை எடுத்துகிட்டு வர்றதுக்கு யோசிக்கிறோம், வெட்கப்படுகிறோம் என்றால் அந்த ஆட்டிடியூடை நம்ம இன்னிலேருந்து மாற்றிக்க போகிறோம். என்கிட்ட ஃபோனில் பைபிள் இருக்கே அப்படின்னு நம்ம இனிமேல் சொல்ல போகிறதில்ல. we are going to have a physical Bible. ஒரு வேத புஸ்தகத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்துக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். இந்த வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்ம சொல்லுகிற காரியம், முதலாவது சொல்லியிருக்காங்க, அவன் தன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 3 வசனங்களும் எதை குறித்து? ஒரு ராஜா அவன் ராஜாவாகிற பொழுது அவன் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்போ முதல்ல செய்ய வேண்டியது அவன் முடிசூட்டு விழா இல்லை, அவன் போய் கிரீடம் சூட்டிக்கிறது கிடையாது. தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி கொள்ள வேண்டும் என்று தான் இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு விலகாமலும் கற்பனையை விட்டு வலது புறம் இடது புறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராக ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி. அப்போது இன்றைக்கி நம்ம 4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னவென்றால், we need to have the Bible. முதல்ல நம்ம கையில் என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் கையில் பைபிள் இருக்கணும் பிரதர், உங்கள் கையில் பைபிள் இருக்கணும் சிஸ்டர், உங்கள் கையில் என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும் சிஸ்டர். அப்போ 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சொல்லுகிறோம், நமக்குன்னு ஒரு காப்பி ஆஃப் பைபிள் இல்லை அப்படின்னா, ஸோ ஒன் மஸ்ட் ஹாவ் த புக் ஆஃப் லா இன் அவர் ஹேண்ட். ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களில் எதை வைத்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய இந்த வேத புஸ்தகத்தை நமக்காக ஒரு பிரதியை எழுதி கொள்ள வேண்டும். ஆமென். 2வது நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தில் நான் முதல்ல வேதத்தை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். 2வது வாசிக்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தை நம்ம வெறும் கையில் வச்சுருந்தா மொத்தம் போதாது. பல இடங்களில் பார்க்கும்பொழுது வேதம் ரொம்ப அழகாக, ரொம்ப காஸ்ட்லியாக, ரொம்ப நல்ல ஒரு லெதர் ரெக்ஸின் கவர் போட்டு அழகாக ஷெல்ஃபில் மாத்திரம் இருக்கிறது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் நம்ம கையில் எடுத்துகிட்டு வர மாத்திரம் இல்லை, அதை வாசிக்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்களேன், தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். எல்லாரும் சொல்லுங்களேன், தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் fill in the blanks இல்லை, அதுலேருந்தே சொல்லுங்க, தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளோ நாள் ஜீவன் கொடுக்குறாரோ, ஜீவன் இல்லை நாளெல்லாம் நம்ம என்ன வாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு? பைபிளை வாசிக்கணும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தது 3rd என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த வேத புஸ்தகத்துக்கு நாம் பயப்பட வேண்டும். ஒன் மஸ்ட் லேர்ன் டு ஃபியர் த காட்ஸ் வேர்ட். 19வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. நீ வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் தெரியும் கர்த்தருக்கு பயப்படணும். ஏன்னா பைபிள்ல தான் சொல்லப்படுறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப நீங்க பைபிள் படிக்காம உங்களுக்கு எப்படி தெரியும்? பைபிள் படிக்கலன்னா நமக்கு அது தெரியாது. அப்ப கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்கிறத சொல்லி தருகிறதே நமக்கு இந்த வேதம் தான்.
அடுத்தது ஃபைனலாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்ம முதல்ல பார்த்தோம் வேதத்தை வைத்திருக்க வேண்டும், அடுத்தது வாசிக்க வேண்டும், அடுத்தது பயப்பட வேண்டும். நான் இந்த ஆர்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், ஈஸியாக நம்ம மனசில் வச்சுக்கிற மாதிரி. இருக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், பயப்பட வேண்டும். ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க? அதன்படி நடக்கணும். வெறும் நம்ம பயந்திருந்தால் மாத்திரம் கூட போதாது, அந்த வேதத்தில் உள்ளது படி நம்ம நடக்கும் பொழுது தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அப்போ எல்லார்கிட்டையும்லாம் பைபிள்லாம் இருக்காது, அந்த ஸ்கிரைப்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும், ஆசாரியர்கள்கிட்ட இல்லது அல்லது ஜப ஆலயத்தில் தான் இருக்கும். அவங்களோட பிரதியை எழுதி அவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு அதை வாசிக்கணுமா. அப்படி வாசிக்கும் பொழுது அவங்க தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. சில நேரத்தில் நம்மளுக்கு வாசிக்க தெரியாது, பல பேருக்கு என்ன தெரியல, எழுத்து தெரியல. அப்படி இல்லைன்னா டியூ டு ஏஜ் ஃபேக்டர் நம்மளுக்கு என்ன பண்ண முடியல, படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காதில் கேட்கிற காரியங்கள் நிறைய நமக்கு இப்போ இருக்குது. ஆடியோ பைபிள் இருக்குது, நம்ம அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஆடியோ பைபிளை நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ ரோமருக்கு எழுதின ரோமர் 10:17 என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ விசுவாசமே எதனால தான் வருது அப்படின்னா, இந்த கேள்விங்கிறது குவெஸ்சன் மார்க் அல்ல, காது வழியாக கேட்கிற கேள்வி செல்வத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ விசுவாசமே எப்போ தான் வரும்னா, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா தான் விசுவாசமே வரும். எப்படி? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 தான் நமக்குள்ள இருக்கிற பயம் போய் ஆண்டவர் மேலே விசுவாசம் வரும். அதுதான் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ரோமர் 10:17. இப்போ நம்ம எல்லாரும் பாராம சொல்லலாம், ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி வசனத்தினாலே வரும். ஓகே, இப்போ நமக்கு பைபிள் தான் நிறைய காரியங்கள் டீச் பண்ணுது. நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு கூட இருப்போம், அதாவது நம்ம ஒரு கண்ணோட்டத்தோடு கூட இருப்போம். ஒரு உக்கிர கோபம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நான் என்னுடைய கோபத்தை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். என்னுடைய இந்த அவங்க மேலே கொண்ட வைராக்கியத்தை நான் விட மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது, எபேசியர் 6:24 சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய எரிச்சல் தணிவதாக என்று சொல்லுகிறது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை விட்டுறணுமா, நம்முடைய எரிச்சலை விட்டுருமா. அப்போ இதை எல்லாமே நமக்கு எதுதான் கற்றுக் கொடுக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ கர்த்தருடைய வார்த்தையாக இந்த பொக்கிஷத்தை நாம் திறந்து வாசிக்கவில்லை என்றால் இது நமக்கு தெரியாது. அடுத்தது, பல்வேறு இடங்களில் நம்ம பார்க்கிறோம், நம்மால இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை, அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை என்று நம்ம சோர்ந்து காணப்படுகிற நேரத்தில் கர்த்தருடைய பலப்படுத்துகிற வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய ரியால்மில், உங்களுடைய உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நடத்தும். தேவ வார்த்தையை நீங்கள் பிரகடனப்படுத்தும் பொழுது, தேவ வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது உங்கள் கண்ணுக்கு அது புலப்படாமல் போகலாம், உங்கள் கண்ணுக்கு அது தெரியாமல் போகலாம். என்ன நான் தரித்திரத்திலேயே இருக்கிறேன், என்ன நான் வறுமையிலேயே இருக்கிறேன், என்ன நான் குறைவிலேயே வாழுறேன். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு காரியமும் நடக்க போகிறதில்ல. ஆனால் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலை மாறும், அந்த சூழ்நிலை மாறும். ஆவிக்குரிய உலகத்தில் சூழ்நிலை மாறும். There are territorial spirits ruling in this world. அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும், ஒவ்வொரு எல்லைகளில் ஒவ்வொரு விதமான ஆவிகளோட கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம சொல்கிறோம், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த போராட்டத்தை எல்லாம் நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம் என்றால் கர்த்தருடைய
வேத வசனத்தின் மூலமாக தான், இந்த ஆவியின் பட்டயம் மூலமாகத்தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். அப்போ இந்த ஆவியின் பட்டயத்தை கத்தி நம்ம தீட்டினா தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணுற நைஃப் கூட நம்ம யூசேஜில் இருக்கும் பொழுது தான் அது ஷார்ப்பாக இருக்கும். நம்ம நிறைய நைஃப் வாங்கி வச்சிட்டோன்னா சில நைஃப் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம் பாருங்கள், அது அப்படியே மழுங்கி போயிடும். அப்போ வேத புஸ்தகத்தை நீங்கள் படிக்கலைன்னா உங்கள் மனசில் இருக்கிறது, மைண்டில் இருக்கிறதெல்லாம் மறந்து போயிடும். அப்போ அடிக்கடி வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனத்தை நம்ம எடுக்கணும், நம்ம வாசிக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறோம், அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது. அப்போ எந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருகிறது, இருதயத்தின் நிறைவு, இருதயத்தில் என்ன இருக்கும் அதுதான் வாயில் வரும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும்பொழுது தான் அந்த வார்த்தை வெளியில் வரும். அந்த வார்த்தை வெளியில் வந்து நம்மளுடைய ரியால்மை, நமக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை அது சேஞ்ச் பண்ணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். அதற்கு நம்ம பயந்து இருக்க வேண்டும். அதன்படி நம்ம நடக்க வேண்டும். We need to have Bible in our hand. We need to recite Bible and we need to fear in heart and we need to follow the Bible. இப்படி நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்று நம்ம உபாகமத்தின் புஸ்தகத்தில் 17:20 நம்ம வாசிக்கும் பொழுது, இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். பாருங்க, அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு மனுஷன் பைபிள் வாசிக்கும் பொழுது அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவனும் அவனுடைய குமாரரும். அப்போ குடும்ப தலைவர்களே பாருங்க, இது நம்மளுடைய கண்களை திறக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. நீங்கள் பைபிள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு மாத்திரம் இல்லையா, உங்களோட குமாரரும் ராஜ்யத்தில் எப்படி வாழ்வாங்களான்னு போட்டிருக்கு, நீடித்து வாழ்வார்கள் என்று போடப்பட்டு இருக்கிறது. இஃப் யூ வாண்ட் அ பர்ஃபெக்ட் லைஃப், ஒரு பூரணமான ஆயுசு வேணும் அப்படின்னாலும் என்னதான் வாசிக்கணும்னு சொல்லிட்டு வேத வசனம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளை வாசிக்கணும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போது வேதத்திலிருந்து நம்ம ஒரு அடையாளத்தை, மன்னிக்கவும், ஒரு எக்ஸாம்பிளை, ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்ததுனால அந்த ராஜா மாத்திரம் அல்ல, அந்த ராஜாவுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த முழு தேசத்துக்கும் எப்படி ஒரு பெரிய மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுங்கிறத இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 22:1 நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய ஆதயாவின் குமார்த்தியான அவன் தாயின் பேர் எதித்தாள். ஓகே, இப்போ இந்த யோசியா யார் என்று நம்ம பார்ப்போம். யோசியாவோட அப்பா யாருன்னு பார்ப்போமா? யோசியாவோட அப்பா பேரு மனாஸ். அவங்களோட கோத்திர பிதாக்கள் யார் என்றால், யோசியாவுக்கு முன்னாடி மனாசே, ஆமோன். இவங்க 2 பேர் மாதிரி ஒரு மோசமான ராஜாக்களுடைய லிஸ்ட்ல யாருமே கிடையாது. நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இருக்கிறதுல ஒஸ்டான ராஜா யாருன்னா மனாசே. அந்த பொல்லாத ராஜாவினுடைய அந்த பரம்பரையில் வந்த ஒரு பிள்ளையாகிய இந்த யோசியா எத்தனை வயதில் ராஜாவாகிறார் என்று பார்க்கும் பொழுது வெறும் 8 வயதில் அவங்க ராஜாவாகிறார். அவருடைய கிராண்ட்ஃபாதர், அவங்களுடைய ஃபாதர் 2 பேருமே ஈவில் கிங்ஸ். 2 பேரும் கர்த்தருக்கு ரொம்ப விரோதம். அப்படி என்ன அவங்க பொல்லாப்பு செய்தாங்க நம்ம பார்ப்போம்னா, அவங்களோட பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினார்கள். அவங்களோட பிள்ளைகளை தீயில போட்டாங்க. அந்த மோலோகுக்கு பலியிட்டாங்க. அதாவது மோலோக்கு, அஸ்தரோத்து, பாகால், இதெல்லாம் வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற விக்கிரகங்களுடைய பெயர்கள். அதற்கெல்லாம் பலியிட்டாங்க. கர்த்தருக்கு விரோதமான பல அருவருப்புகளை, பொல்லாப்பான காரியங்களை செய்தாங்க. கர்த்தருக்கு பலியிட வேண்டிய இவர்கள் பாகால்களுக்கு பலியிட்டார்கள். இந்த வழியில வந்த இந்த பிள்ளை பாருங்க, யோசியா 8 வயசுல ராஜாவாகிறாராம். எத்தனை வருஷம் அரசாண்டாங்க என்று சொல்லப்படுகிறது? 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோசியா மாதிரி ஒரு நல்ல ராஜா கிடையாது. மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேரை. தாவீது ராஜா நமக்கு தெரியும்,
ராஜானாலே நமக்கு மனசில் ஃபஸ்ட்டு வர்றது சவுல் கூட கிடையாது, தாவீது ராஜா. தாவீது ராஜாக்கு அப்புறமா நீங்கள் மனசில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய ரொம்ப நல்ல ராஜா யார்? யோசியா, இங்கிலீஷில் ஜோசியா. இப்போது 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்கம்மா. ராஜாவாகிய யோசியாவின் 18 வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சிலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, அடுத்த வசனம் வாசிங்க. நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து. சரிங்கம்மா, இப்போ நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியணும், நமக்கு முன்னாடி இருந்த காரியங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் நாம் யாருங்கிறது நமக்கு தெரியணும். எப்பயுமே நமக்கு நம்ம மதர் சர்ச்சில் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஆல்வேஸ் யூ நீட் டு நோ த ரூட்ஸ். எந்த வேர்லேருந்து நீ வந்தன்றது உனக்கு தெரியணும்பாங்க. எந்த வேர்லேருந்து நீ வந்திருக்க அப்படிங்கிறது உனக்கு தெரியணும்னு சொல்லி. இப்போ இந்த யோசியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவனுடைய இம்மீடியட் ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் ஆகிய மனாசை போல, ஆமோன் போல அவன் பொல்லாப்பானதை கர்த்தருடைய பார்வைக்கு செய்யலை. ஆனால் தன்னுடைய கோத்திரத்தில் இருக்கிற தாவீதின் படி அவருடைய வழியில் வலது புறம் இடது புறம் இல்லாமல் அவன் ஆண்டவருடைய பார்வையில் நலமானதை அவன் செய்கிறான். ஸோ இந்த காரியம் நடக்குது அவனுடைய 18th இயரில், யோசியாவினுடைய 18ஆம் வருஷத்தில், அதாவது அவனுடைய 18ஆம் வருஷத்தில் இது நடக்குது. அப்போ அவனுக்கு எத்தனை வயசுனா 26 வயசு. 8 வயசில் அவன் என்னவாகிறான்? ராஜாவாகிறான். அவனுடைய 18வது ராஜ்யபாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் அவனுடைய தேசத்தையே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அது என்ன என்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த மனாசேவா இருக்கட்டும், இந்த ஆமோனா இருக்கட்டும், இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தினுடைய எந்த காரியங்களையும் அவனுங்க செய்யலை. அப்போ ஆலயம் பூட்டு போட்டுட்டாங்க, ஆலயம் பழுதுபட்டுருச்சு, ஆலயத்தில் செய்ய வேண்டிய வர்ஷிப் பண்ணலை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பலிகள் கொடுக்கல, ஆலயம் சிதலம் அடைந்து கிடக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இத்தனை வருஷம் பொல்லாப்பான ராஜாக்கள் ஆண்டதுனால கர்த்தருடைய ஆலயமே யாருமே போகாமல், கர்த்தருக்குரிய காரியங்கள் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் தான், இந்த பொசிஷனில் தான் இந்த யோசியா ராஜாவாகிறாரு. அப்போ அவருடைய 18வது வருஷத்தில் அவர் செய்கிற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று அவர் ஆள் அனுப்புகிறார். அதனால தான் சொல்றாரு, நீ 4வது வசனம் சொல்லுது, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவின் இடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிற ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதும் பணத்தை தொகை பார்த்து, எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்து நீ என்ன பண்ணு. 5வது வசனம் சொல்லுது பாருங்க, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக. அப்ப இவ்வளோ நாள் ஆண்டவருடைய ஆலயம் ஃபங்க்ஷனே ஆகலை, இவ்வளோ நாள் ஆண்டவருடைய ஆலயம் செயல்படவே இல்லை. அப்போ இந்த ராஜாவுனுடைய 18வது வருஷத்தில் இவனுக்கு 26 வயசு ஆகும் பொழுது தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆலயத்தை பழுது பார்க்கிற பணியை அவங்க செய்கிறாங்க. அப்போ பழுது பார்க்கிற பணியை செய்யும் பொழுது, அப்படி நம்ம 8ஆம் வசனத்துக்கு போயிடலாம். வாசிங்க 8ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். எதை கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ இவங்க தேடும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப பிரதான ஆசாரனாகிய இல்கியா, சம்பிரதி என்றால் அவங்க தான் ஸ்கிரைபு, அவங்க தான் ஆண்டவருடைய வேதத்தை எழுதுறவங்க அல்லது வாசிக்கிறவங்க. அப்போ பிரதான ஆசாரியனாகிய இல்கியா என்ன செய்கிறார்? இந்த ஸ்கிரைப், இந்த சம்பிரதி ஆகிய சாப்பான் கிட்ட சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் எதை கண்டுபிடித்தேன்? நியாய பிரமாணத்தை, புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் இடத்துல கொடுக்குறாரு. ஸோ சாப்பான் என்ன பண்றாருனா, அந்த வேதத்தை வாசிக்கிறாரு.
அவர் எங்க போய் வாசிக்கிறாருங்கிறது பாருங்களேன். ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி இந்த காரியங்கள்லாம் இருக்கட்டும். நம்ம அப்படியே நேரம் 10ஆம் வசனம் வந்துட்டீங்கன்னா, சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்க்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். பாருங்க, இந்த வேத புஸ்தகம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம் ராஜாக்கள் முன்பாக வாசிக்கப்பட வேண்டும். ராஜாக்களுக்கு முன்பாக வேதாகமம் வாசிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுத்தாருன்னா போய் தைரியமா போய் வாசிங்க. உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்கும் பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இங்கே சாப்பானுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை அவன் என்ன செய்கிறான் என்றால், ராஜாவாகிய யோசியாவுடைய சமூகத்திற்கு போகிறான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஏன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழறான்? அப்படி என்ன நடந்தது? இது வரைக்கும் வேதாகமம் கண்டுபிடிக்கப்படல. எப்படி நடக்கணும், ஒரு ராஜா எப்படி நடக்கணும், ஒரு குடும்ப தலைவன் எப்படி நடக்கணும், ஒரு குடும்ப தலைவி எப்படி நடக்கணும், ஒரு சர்ச்சை எப்படி நடக்கணும், காணிக்கை எப்படி கொடுக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களை எந்தெந்த முறையாக செய்ய வேண்டும், எப்படி பலியிட வேண்டும், யாருக்குமே தெரியாது. ஏன்னா இத்தனை ராஜாக்கள், பொல்லாப்பான ராஜாக்கள், பொல்லாத வழிகளில் நடந்து கர்த்தருக்கு விரோதமான பல காரியங்களை செய்து, ஏன்னா வேதத்தை டீச் பண்றதுக்கே ஆட்களே இல்லை, கர்த்தருடைய வேதமே இல்லை. அப்போ இதை கேட்கும் பொழுது இந்த ராஜா, இந்த யோசியா ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறான். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இதோ கேள் இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலின் கர்த்தரே, கர்த்தர், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்முடைய 10 கட்டளை நம்ம பார்க்கும் பொழுது, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இவனுடைய கரங்களில் எந்த பார்ட் ஆஃப் பைபிள் கிடைச்சதுன்னு தெரியல. அந்த வசனம் உடனே அந்த ராஜாவுடைய இருதயத்துக்குள் பிரவேசித்து ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஆண்டவருடைய, நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தையை படித்தோம்னா நமக்கு அறிவு வரும், ஓகே, இன்ஃபர்மேஷன் வரும், நாலேஜ் தான் வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உள்ளே போகும். டீப் 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 இன்சைட் த ஹார்ட், நம்முடைய இருதயத்துக்கு உள்ள உருவி போகக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஒன்று உண்டு என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. அப்போ இத்தனை நாட்கள் நம்ம செய்ய வேண்டியதை செய்யவில்லையே என்று இந்த ராஜாவாகிய ராஜாவாகிய யோசியா கேட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இப்பொழுது அடுத்தது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு, கட்டளையிட போகிறார். அவனுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ஸ்க்கு, கண்டெடுக்கப்பட்ட 13ஆம் வசனம், இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதர் அனைவரிடத்திற்கும் கர்த்தரிடத்துல விசாரிங்கள். நீங்க போங்க, நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிங்க. இப்பதான் ஆசாரியர்களே வராங்க. ஏன்னா இது வரைக்கும் ஆசாரியர்களே எப்படி இல்லை, கர்த்தருடைய வழியில இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக அழைக்கப்பட்ட ஆசாரியர்களே கர்த்தருடைய வேலையை செய்யலை. அப்போ இப்போதான் இந்த பைபிள், இந்த நியாய பிரமாணத்தோட இந்த ஸ்கிரிப்ட் தேடி எடுத்த பிறகுதான் அவர் சொல்றாரு, நீங்க போங்க, நீங்கள் போய் விசாரிங்க. எனக்காக மாத்திரம் இல்லை, தோ இந்த ஜனத்துக்காக, எல்லாருக்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் விசாரிங்க. நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் நம்ம செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதே படியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது. ஏன்னா இதற்கு முன்னாடி சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். மனாசேயுடைய பொல்லாப்பினால என்ன நடந்துச்சுன்னா, சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அசீரியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்போ தேசம் பாழாய் கிடக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் அட்டாக் வருது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் பிரச்சனை வருது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது? கர்த்தருடைய கவரிங்கை விட்டு வெளியில போகும் பொழுது, கர்த்தருடைய வேத வார்த்தை படி செய்யாம, இந்த இடத்துல சொல்லியிருக்கு வசனம், அவர்கள் கர்த்தருடைய இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம்.
அப்போ கோபம் வந்துருச்சு. கர்த்தருடைய கோபம் யார் மேலே வந்துருச்சு? கர்த்தருடைய பிள்ளைகள் மேலேயே வந்துருச்சு. ஆண்டவருடைய லேண்ட், ஹோலி லேண்ட் ஆகிய ஆண்டவருடைய இஸ்ரவேல் தேசத்தின் மேலே வந்துருச்சு. ஏன்? அவங்க கர்த்தருடைய வசனத்தின்படி செவி கொடுக்கல. இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஆசாரியனாகிய இல்க்கியா, அப்புறமா சில பேர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ராஃபட்டஸ் கிட்ட போகிறாங்க, அதாவது ஒரு தீர்க்கதரிசி ஆனவள்கிட்ட போகிறாங்க. அவங்களுடைய பெயர் வந்து உல்தால். அந்த உல்தால் இடத்துல அவங்க போகிறாங்க. ஸோ ஃபைனலாக 16ஆம் வசனம் வந்து சொல்லுகிறது, யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் குடிகள் மேலும் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு அவங்க ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு என்று நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சாபம்லாம் வந்துருச்சு, ஆண்டவர் வந்து நம்மளை அழிக்க போகிறாரு என்று இந்த காரியங்கள்லாம் வந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போது இதற்கு ஒத்து இருக்கிற இன்னொரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கணும். அப்போது நம்மளுக்கு இந்த யோசியா குறித்து இன்னும் பல காரியங்கள் நமக்கு தெரிய வரும். நம்ம போன வாரம் மார்னிங் டிவோஷனில் 34ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யோசியா, நமக்கு இப்போ அதை படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நீங்கள் காதில் மாத்திரம் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த காரியங்களையெல்லாம் அவன் கேட்கும் பொழுது அவன் செய்த முதல்ல மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு தேசத்தில் இருக்கிற எல்லா பலிபீடங்கள், தேசத்தில் இருக்கிற எல்லா ஐடல்ஸை அவன் ரிமூவ் பண்ணுறதுக்கு அவன் ஆர்டர் கொடுக்குறான். பாருங்க 10ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் இந்த புஸ்தகத்தை அவருடைய கரங்களில் வாங்கி கொண்ட பிறகு, அவன் புஸ்தகத்தை வாசித்த பிறகு, கேட்ட பிறகு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவங்க செவி கொடுக்காம போனதுனால தான் இந்த பிரச்சனை வந்ததுங்கிறத அவங்க தெரிந்து கொண்ட பிறகு பிரச்சனைக்கு என்ன காரணன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பல கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், விக்கிரகங்கள் இந்த தேசத்தில் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணணும், அதை எடுத்து போடணுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் எடுத்து போட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, நம்ம அப்படியே 23ஆம் அதிகாரத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம். 23ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்துக்கு நேராக நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. யோசியாவை பற்றி பைபிளில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. தாவீது ராஜாவுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை பைபிள் கொடுக்கல. பட் யோசியா ராஜாவுக்கு கொடுத்துருக்கு. தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய தன்னுடைய மனதை சாய்த்தான். அவனை போல் ஒத்த ஒரு ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த யோசியா என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார் என்றதை நம்ம பார்ப்போமா? இதற்கு நம்ம 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம். ஏன் யோசியாவுக்கு மாத்திரம் இப்பேற்பட்ட ஒரு பெயரை, இப்பேற்பட்ட ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டை நமக்கு பைபிள் கொடுத்துருக்கிறது? 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே நம்ம பார்த்த காரியங்கள் இந்த அதிகாரத்தில் வருகிறது பாருங்கள். ஸோ யோசியா ராஜாவாகிற போது அவனுக்கு 8 வயதாக இருந்தது. 31 வருஷம் அவன் எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லப்படுகிறது. ஸோ 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இந்த காரியம் நடக்கிறது. ஸோ தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரங்களாகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது சுத்திகரிக்கிறான். உன் பாளையத்தில் ஆண்டவர் உலாவ வரும் பொழுது எந்த அசூசியும் இல்லாதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். ஸோ த லேண்ட் ஷுட் பி கிளென்ஸ்ட். இந்த நிலமானது சபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த நிலம் சபிக்கப்படுகிறது? சில இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த நிலம் வந்து ஒரு சுபிட்சமாகவே இருக்காது. எப்போ பாரு அந்த இடத்துல ஒரு குப்பை இருக்கும், அழுக்கு இருக்கும், ரொம்ப நாற்றம் எடுக்கும். அந்த இடத்தோட லொக்காலிட்டி பார்க்கும்பொழுது நமக்கு அங்கே போகிறதுக்கே பிடிக்காது. ஏன் அந்த இடம் மாத்திரம் அப்படி இருக்குன்னா, அந்த நிலத்தில் மேலே விழுந்த சாபம்.
அந்த நிலத்தினுடைய சாபம் மாற்றப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை அந்த நிலத்திற்கு நம்ம சொல்லணும். அந்த மாதிரி நிலத்தை நீங்கள் அப்படி அந்த பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா அந்த நிலத்தை ப்ளஸ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நாளில் அந்த நில ப்ளஸ் பண்ணப்படும், மாற்றங்கள் நடக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த 8th இயரில் அவன் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், அவனுக்கு முன்பாக இருக்கிற பாகால்களின் பலிபீடங்களை இடிக்கிறான், மேலே இருந்த சிலைகளை வெட்டுறான், விக்கிரக தோப்புகளை வார்ப்பு விக்கிரகங்களை உடைத்து நொறுக்கி பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளில் தூவி அந்த அந்த முழு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நிலமானது சுத்திகரிக்கப்பட வேண்டும். நிலத்தை நம்ம சுத்திகரிக்கலை அப்படின்னா கர்த்தருடைய அந்த பிளஸ்ஸிங் அந்த நிலத்துக்கு வராது. நிலத்தை சுத்திகரிக்கலைன்னா என்ன வராது? கர்த்தருடைய பிளஸ்ஸிங் அந்த இடத்துக்கு வராது. ஸோ இது எல்லாமே அவருக்கு எப்படி தெரிகிறது என்றால், அந்த படித்த பிறகு தான், கர்த்தருடைய அந்த புஸ்தகத்தை அவன் படித்த பிறகு தான் அவனுக்கு இந்த காரியங்கள் எல்லாமே தெரிகிறது. அவன் ஒவ்வொன்றாக செய்கிறான். அந்த மேடைகள் பலிப்பீடங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு கர்த்தருடைய டெம்பிளை, கர்த்தருடைய ஆலயத்தை செப்பனிட வேண்டும் என்று எல்லா பணத்தையும் தொகை பார்த்து அவன் அனுப்பி அவன் இந்த காரியங்களை செய்யும் பொழுது தான் இந்த நியாய பிரமாணத்தோட புஸ்தகத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த பிரதியை கண்டெடுக்கிறாங்க. இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் இவனுக்கு மாத்திரம் இல்லை. இது நம்ம 35ஆம் அதிகாரத்திற்கு நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த தேசத்தை இதோடு கூட அவன் விடலை. அதற்கு பிறகு கர்த்தருடைய பண்டிகைகளை எல்லாம் ஆசரிக்கும்படிக்கு அவன் வைக்கிறான். ஏன்னா இவ்வளோ நாள் என்ன செய்யலை, கர்த்தருடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படவில்லை. கர்த்தருடைய பண்டிகையில் ரொம்ப பிரதானமானது பஸ்கா. அந்த பஸ்காவை அவங்க ஆசரிக்கலை. அவங்க பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு இவர் தான் வைக்கிறார். இத்தனை நாள் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, லேவியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் செய்யவில்லை. அப்போ இந்த யோசியா ராஜா தான் மறுபடியும் கர்த்தருடைய ஆட்சியை அந்த நிலத்திற்கு கொண்டு வந்தார். இது வரைக்கும் நிலம் சபிக்கப்பட்டு இருந்தது, இது வரைக்கும் நிலத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. இதற்கு பிறகுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, பஸ்கா பலியிடுறாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆசாரியர்கள் லேவியர்கள் அவங்களுடைய வகுப்பின்படி வந்து பலியிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் யார் யார் எப்பப்போ என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும்ங்கிற டைம் டேபிளை இவர் தான் போடுறார். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து இந்த மாதிரியான காரியங்கள் செய்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. யார் என்ன செய்யணுன்ற எந்த சிஸ்டமும் சர்ச்சில் செயல்படலை. அப்போ இந்த யோசியா ராஜா இந்த காரியங்களை எல்லாம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆராதனையை திட்டம் பண்ணுறாரு, ராஜா கட்டளையிடுறாரு. ஆசாரியர்களை தங்கள் ஸ்தானத்தில், லேவியர்கள் தங்கள் வகுப்புகளில் நின்று அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார்கள். அதுக்கப்புறம் ரத்தத்தை தெளிக்கிறாங்க. ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே எப்போ நடக்குதுன்னா, அந்த வேதத்தை கண்டெடுத்து படிக்கும் பொழுது. அதற்கு பிறகு இந்த காரியங்களுக்கெல்லாம் பிறகு இந்த பாஸ்ஓவர்லாம் செலிப்ரேட் பண்ண பிறகு அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். ஜனங்கள்லாம் காணிக்கை கொண்டு வருவாங்க. 2ஆம் மாதத்துலேருந்து காணிக்கை கொண்டு வருவாங்க. அது நமக்கு இப்போ வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் உங்களுக்கு அப்படியே வாயில் சொல்லிடுறேன். 2ஆம் மாதத்துலேருந்து என்ன செய்வாங்கன்னா, காணிக்கை கொண்டு வர ஆரம்பிப்பாங்களாம். கொண்டு வர ஆரம்பித்து 7ஆம் மாதம் வரைக்கும் அந்த காணிக்கை அவங்க கொண்டு வந்தது குவியலாக வச்சுருப்பாங்களாம். இதுக்கு மேலே காணிக்கை கொண்டு வராதீங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்போ கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இவை எல்லாமே எங்கேருந்து ஸ்பார்க் ஆச்சு? ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன பிகினிங். எங்கேருந்து பிகின் ஆச்சுன்னா, அவன் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேத புஸ்தகத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார் பாருங்க. அப்போ தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே, இந்த மாற்றமே நடந்தது. அப்போ நாமும் இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய கையில் வைத்திருந்தால் மாத்திரம் போதாது, அதை வாசிக்க வேண்டும். நம்ம வாயில் வாசிக்கும் பொழுது, அதை காதுகளில் நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய நினைவுகளில் அது பதியும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, சத்தம் போட்டு வாசிக்கணுமா. உங்களுடைய பாட புஸ்தகம்
வாசிங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல பைபிளை என்ன பண்ணுங்க, சத்தம் போட்டு வாசிங்க. நீங்கள் படிக்கிறது உங்கள் காதுகளின் வழியாக சென்று உங்களுடைய நினைவுகளில் பதியும். இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம இப்போ யோசியா ராஜா பற்றி பார்த்தோம். யோசியா ராஜாவை போல் ஒருத்த ராஜா இல்லை, அவனுடைய முழு இருதயத்தோடு பலத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாய்த்தான் என்று நம்ம பார்க்குறோம். மோசஸ், ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய மோசே நம்ம பார்க்கும் பொழுது 40 ஆண்டுகள் அவர் யாராக இருந்தார்னா ராஜகுமாரனாக இருந்தார். ராஜா அரண்மனையில் ராஜகுமாரனாக இருந்தார். அடுத்தது 40 ஆண்டுகள் அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி. என்ன நடந்தது? அவர் அவருடைய கோபத்தில் ஒரு ஆளோட்டியை அவர் கொன்று போடுறாரு. அதை பார்க்குறான், இன்னொருத்தன் பார்க்குறான். அதற்கு பயந்து அவர் என்ன பண்ணுறாரு, மீதியான் தேசத்துக்கு ஓடிடுறாரு. நமக்கு தெரியும். அந்த மீதியான் தேசத்துக்கு போன பிறகு அவர் என்ன ப்ரொஃபஷன் அவர் சூஸ் பண்ணுறாரு? வேறு வழி இல்லை, அவர் ஆடு மேய்க்க போகிறாரு. அப்போ ஆடு மேய்க்க போகும்பொழுது ராஜகுமாரனா எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்து, எல்லா வித்தைகளையும் கற்று தேர்ந்து, அவர் நிறைய லாங்குவேஜஸ் படிச்சிருப்பார், நிறைய ஸ்கில்ஸ் கற்றுருப்பார். ஆனால் இப்போ என்னவா மாறிட்டார்? ஆட்டிடையராக மாறிட்டார். ஆட்டிடையரா ஆடுகள் கூடவே இருந்ததுனால அவருடைய இது எல்லாமே போயிடுச்சு, அவருடைய இது எல்லாமே மறந்துருச்சு அந்த குறிப்பிட்ட பீரியடில். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்து மறுபடியும் ஒரு 40 இயர்ஸ் அவரோட லைஃப்பில் வருது. 40 முதல் 40 அவர் ராஜகுமாரன், 2ஆம் 40 அவர் ஒரு ஆட்டிடையர். அந்த ஆட்டிடையனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஹியூமிலிட்டியை, தாழ்மையை சொல்லி கொடுக்குறார். கடைசி 40 வருஷம் என்ன நடக்குதுன்னா, அவர் கர்த்தருக்காக ஒரு பெரிய ஊழியக்காரராக எழும்புறார். அந்த 40 வருஷம் என்ன நடக்குது? இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸும் ஒர்க் ஆகுது. முதல் 40 வருஷத்தில் அவர் ராஜகுமாரனாக இருந்தார். 2ஆம் 40 வருஷத்தில் அவர் ஆட்டிடையனாக இருந்தார்ல. இப்போ இந்த 80 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை மோசே யூஸ் பண்ணதுனால தான் நம்முடைய வேதத்தில் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு தலைவனாக ஒரு மோசே திகழ்கிறார். ஏனென்றால் அவருக்குள்ள ஒரு ராஜகுமாரனுடைய ஸ்கில்ஸும் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ஆட்டிடையனுடைய தாழ்மையும் இருக்குது. ராஜகுமாரன் எங்கே இருக்கான் பாருங்கள், அவனுக்குள்ள மேன்மை, அவனுக்குள்ள ரொம்ப ஸ்மார்ட்னஸ், எல்லா ஸ்கில்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஆட்டிடையன் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறான், அவனுக்குள்ளே இருக்கிற தாழ்மை. ஸோ இது 2தோட மிக்சடாக, இது 2தோட ஒரு கலவையாக அவர் ஆண்டவருக்காக எழும்பி அவர் ஒர்க் பண்ணுறார். அப்போது இத்தனை மக்களை 40 லட்சம் 40 வருஷம் இத்தனை மக்களை அவர் கானான் தேசத்துக்கு கூட்டி செல்கிறார். மோசே மூலமாகத்தான் இந்த நியாயப்பிரமாணத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். இப்போ பல நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு லைஃப்பில் பல எக்ஸ்பீரியன்ஸஸை கொடுப்பார். எதற்கு தெரியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு ஏன் வார்த்தையை நீ சொல்லு அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் ஒரு டைம் வச்சுக்கோங்க. காலையில் கண்டிப்பாக யாராலையும் இதை செய்ய முடியாது. காலையில் அவங்க வழியை பார்த்துட்டு கிளம்புறாங்க. ஸோ மதியம் நம்மளால் மீட் பண்ண முடியாது. ஸோ நைட்டு எப்படி குருவிங்கெல்லாம் அதோட கூட்டுக்கு திரும்புதோ, நம்ம எல்லாம் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு வரோம். ஹாவ் சம் குட் டைம் வித் காட். ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு சின்ன ஒரு மெடிடேஷனை அந்த வீட்டோட குடும்ப தலைவனோ அல்லது ஒரு குடும்ப தலைவியோ, இன்றைக்கி பைபிள் இது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ அல்லது சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவீங்கள்ல, அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணும். ஏன்னா வேதத்தை கேட்கக்கூடாத காலம் வரப்போகுது. இன்றைக்கி நம்மளுடைய கையில் பைபிள் ரொம்ப இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் நாளைக்கு இந்த பைபிளே நம்மளிடத்துல இல்லாத படிக்கான காலம் வரும்னு பைபிளே எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த காலத்திற்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு வேதாகமத்தில் இருக்கிற வேத வசனங்கள் நமக்குள்ளே செல்ல வேண்டும். பிள்ளைங்கள்லாம் ஒரு மனசில் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு நான் ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணுவேன். நான் உங்களை நிறைய கூட மனப்பாடம் பண்ண சொல்ல, ஒரு நாளைக்கு எத்தனை வசனம்? ஒரே ஒரு வசனம். இந்த வேத வசனம்தான் நம்மை பாதுகாக்க போகுது. இந்த வேத வசனத்தை வாசித்ததுனால தான் யோசியா மாத்திரம் இல்லை, யோசியாவுக்கு முன்னாடி மனாசே, அவனுடைய தகப்பனாகிய ஆமோன்லாம் 2 வருஷம் தான் ரூல் பண்ணியிருக்கான். அவ்வளோதான், அவனுடைய கதை முடிஞ்சிச்சு. ஆனால் யோசியா நம்ம பார்க்கும் பொழுது 31 வருஷம் அரசாண்டதை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். இவை எல்லாமே எதனால் என்றுனா, அவன் கர்த்தருடைய வேதத்தின்படி
செய்ய தன் மனதை சாய்த்தான். கர்த்தருடைய வேதத்தின்படி செய்ய தன் மனதை சாய்த்தான். கர்த்தருடைய வேதத்தின்படி செய்ய தன் மனதை சாய்த்தான். இன்றைக்கு நம்ம நிறைய அட்வைசஸ் கேட்குறோம். நமக்கு எதனா டவுட்னா, நமக்கு குக்கிங்கில் ஒரு டவுட்னா உடனே கூகுள் செக் பண்ணுறோம். நமக்கு ஏதாவது மேக்ஸில் டவுட்னா கூகுள் செக் பண்ணுறோம். நமக்கு ஏதாவது சப்ஜெக்டில் டவுட்னா கூகுள் செக் பண்ணுறோம். ஆனால் வசனத்தில் எதனா டவுட்னா கூகுள் செக் பண்ணுறோமா? அந்த மாதிரி நம்ம வசனத்தை யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நம்ம வசனத்தை என்ன பண்ணணும்? யோசிக்க ஆரம்பிக்கணும். வேதத்தை நம்ம தியானிக்கணும். இதுதான், இந்த வார்த்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். இந்த யோசியாவை போல கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் நம்முடைய இருதயத்தை சாய்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம 4 காரியத்தை குறித்து நம்ம படித்தோம். உங்களுடைய கரங்களில் வேத வசனம் இருக்க வேண்டும். நம்ம சொன்ன அந்த 4 பாயிண்ட் அந்த ஸ்லைட் போடுங்க. வேத வசனம் உங்கள் கையில் இருக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், பயப்பட வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களோட கையை பிடிச்சி இந்த 4 சொல்லுங்கள். பைபிள் உங்கள் கையில் இருக்கணும், நீங்கள் அதை வாசிக்கணும், பைபிளுக்கு பயப்படணும், பைபிள் படி நடக்கணும். ஆம் தெய்வ ஜனமே, கடைசி காலத்தோட கடைசியில் நம்ம இருக்கிறோம். வெறும் நம்ம சண்டே சர்வீஸ்க்கு வர்ற இந்த 1 மணி நேரம் கூட நம்ம மெசேஜ் கேட்கல, 45 மினிட்ஸ் தான் கேட்குறோம். இந்த 45 நிமிஷங்களில் நம்மளால் பைபிளை கற்றுக்க முடியாது. சரி, நம்ம பைபிளை எப்படிலாம் கற்றுக்கலாம்? நம்ம சபையில் காலை ஆராதனை இருக்கிறது. ஒரு அதிகாரமான நம்ம எடுத்து அந்த காலை ஆராதனையில் வசனங்களை தியானிக்கிறோம். காலை ஆராதனைக்கு வர முடிஞ்சவங்க வந்துருங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இல்லத்தரசிகளாக இருக்கீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற காரியங்களை முடித்து விட்டு ஓடி வந்துருங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு. இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடையாது. ஓகே, நான் ஆஃபீஸ் கோயர், என்னால் மார்னிங் டிவோஷனுக்கு வரவும் முடியாது, ஆன்லைன்லேயும் கேட்க முடியாது. ஓகே, நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரீங்கல்ல, அப்போது அன்னைக்கு மார்னிங் டிவோஷனில் என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்றத கேளுங்க. ஒருவேளை லைவில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனாலும் அந்த வீடியோவை எடுத்து ஓப்பன் பண்ணி கேளுங்க. கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகுது. ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது. பஞ்சகாலம்னா சாப்பிட்றதுக்கு சோறு இருக்காது, கேட்கறதுக்கு வசனம் இல்லாத பஞ்சகாலம் வரப்போகிறது பிள்ளைகளே. அதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்போம். அடுத்தது இன்னும் வேற, நம்மளுக்கு எங்கே பைபிள் நம்ம போதிக்கிறோம்? நம்ம பார் மித்வாவில் போதிக்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை அனுப்பி வைங்க. பிள்ளைங்க முரண்டு பிடிக்கிறாங்க தான், நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலையா? பார் மித்வாக்கு அனுப்பி வைங்க, யங் ஆலிவ்ஸ்க்கு அனுப்பி வைங்க. அப்போதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகளில், பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இந்த 8 வயது ராஜா யோசியா வயசு, அவனுக்கு 8 வயசு, அவன் ராஜாவாக மாறுறான். 31 வருஷம் அவன் ரூல் பண்ணுறான். 31 வருஷம் அவனை மாதிரி ரூல் பண்ண ஒரு ராஜா இல்லைன்னு பைபிள் சர்டிஃபிகேட் கொடுக்குது. என்ன ரீசன்? இது வரைக்கும் ஏன் அந்த சர்டிஃபிகேட் யாருக்குமே கொடுக்கல? ஏன்னா இவன் தான் பைபிள் படித்தார், இவர் தான் பைபிள் படி நடந்தார், அதனால தான் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் பைபிள் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பைபிள் படிக்கலைன்னா நம்மளால் ஒரு வெற்றிகரமான ஜீவிக்க முடியாது. நம்முடைய பருவத்தை, நம்முடைய குழந்தைகளுடைய பருவத்தை 3 பாகமாக பிரித்து கொள்ளலாம். 3 வயசு வரைக்கும் பசங்க என்ன பண்ணுவாங்களாம்? இமிட்டேட் பண்ணுவாங்களாம். 3 வயசு வரைக்கும் பசங்க என்ன பண்ணுவாங்க? தே ஆர் இமிட்டேட்டர்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, கிளிப்புள்ள எப்படி நம்ம சொல்கிறத திரும்பி சொல்லமோ அதே மாதிரி 3 வயசு வரைக்கும் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்களோ, ஒரு அப்பா என்ன பண்ணுறாங்களோ, அந்த வீட்டில் இருக்க அக்கா என்ன பண்ணுறாங்களோ அதை தான் அந்த குழந்தை பண்ணும். நான் ஒரு குழந்தைய பார்த்தேன், அப்படி முட்டி போட்டு தலையில் ஒரு கர்ச்சீஃப் எடுத்து போட்டு அப்படியே உட்காந்து இப்படி பண்ணிகிட்ருக்கு. அப்போது அது என்ன பண்ணுது? அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தரை பார்த்து இமிட்டேட் பண்ணுது. அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுறாங்க, தலையில் முக்காடு போட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க, அதை தான் அந்த குழந்தை இமிட்டேட் பண்ணுது. ஸோ த ஃபர்ஸ்ட் 3 years இஸ் த பீரியட் ஆஃப் இமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது 4 வயதுலேருந்து 6 வயது வரைக்கும் டெவலப்மெண்டல் பீரியட். இந்த டெவலப்மெண்டல் பீரியடில் பிள்ளைங்க எங்கே போகிறாங்க? ஸ்கூலுக்கெலாம் போகிறாங்க.
அவங்க டீச்சர்ஸை பார்க்குறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸை பார்க்குறாங்க. அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் டெவலப் ஆகுது. அப்போ டெவலப் ஆகும் பொழுது அதில் கர்த்தருடைய காரியங்களையும் நம்ம சொல்லும் பொழுது தான் அவங்க கர்த்தருடைய காரியத்தில் அவங்க டெவலப் ஆவாங்க. அடுத்தது 7லேருந்து 12 மெச்சூரிட்டி பீரியட். அவ்வளோதான், அவன் ஃபிக்ஸ் ஆகிட்டான். இதுக்கு மேலே நம்மளை பார்த்து இமிட்டேட் பண்ணது, நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டதெல்லாம் 7லேருந்து 12 நம்ம முறைச்சா நம்மளை பார்த்து திரும்பி முறைக்கும். நம்ம பேசினா நம்மளை பார்த்து திரும்பி எதிர்த்து பேசும். தே ஆர் மெச்சூர்ட். இதுக்கு மேலே நீங்கள் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதற்கு முன்பாகவே பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நம்ம நடத்தணும். ஸோ த ஃபர்ஸ்ட் 3 years இமிட்டேஷன் பீரியட், நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்டல் பீரியட், நெக்ஸ்ட்டு மெச்சூரிட்டி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பிள்ளைகளோட லைஃப். இந்த யோசியாவனுடைய அப்பா தவறான வழியில் நடந்தான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இந்த பிள்ளை பைபிள் படித்ததுனால பொழைச்சிச்சு. இந்த பிள்ளை என்ன படித்ததுனால பொழைச்சிச்சு? பைபிள் படித்ததுனால படிச்சிச்சு. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் நீங்கள் பைபிள் வாங்கி கொடுக்கலனா பைபிள் வாங்கி கொடுங்க. பைபிள் படிக்கிறாங்களான்னு கேளுங்க. பைபிள் படிக்கலைன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்காதீங்க. பைபிள் படிக்கலைன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. ஸ்ட்ரிக்டாக இருங்க. வேதத்தை கேட்கக்கூடாத நாட்கள், பஞ்சகாலங்கள் வரப்போகிறது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கிறோமா? உலக பிரகாரமாக இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை சொல்லி கொடுக்கறது தான் இந்த வேதம். வெறும் நமக்கு பயம் வரும்பொழுது பைபிளை எடுத்து இப்படி வச்சுக்கிறதும், நம்ம தலைமாட்டில் வச்சுக்கிறதுக்கும் இந்த பைபிள் கொடுக்கப்படவில்லை. இந்த வேதத்தை நாம் எடுத்து வாசிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம பைபிள் படிக்கிறது இல்லைன்னா இன்னிலேருந்து நான் பைபிள் படிப்பேன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கலாம். நம்ம சர்ச்சில் பைபிள் ரீடிங் ஸ்கீம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 40 days பைபிள் ரீடிங் ஸ்கீமும் முடிஞ்சிருச்சு. உங்கள் கையில் ஃபோன் இருக்குது. நீங்கள் ஃபோனில் எடுத்து 40 days பைபிள் ரீடிங் பிளான்னு போடுங்களேன். 40 நாளில் த ஹோல் பைபிளை உங்களால் படித்து முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 25 அதிகாரம் நீங்கள் வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு தோராயமாக 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு அதிகாரம் வாசிக்கிறது ஒரு 10லேருந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணலாம்? கட்டாயம் வாசித்து முடிச்சிடலாம். அப்போ நீங்கள் டைமை கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 25 அதிகாரங்கிறது ரொம்ப சுலபமாக வாசித்து முடிச்சிடலாம். ஸோ கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். பல பேருடைய தியாகம், பல பேருடைய இரத்தத்தினால எழுதப்பட்டது தான் இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை நம்ம உண்மையிலே மதிக்கிறோமா? இந்த வேதாகமத்தை நம்ம வேல்யூ பண்ணுறோமா? இந்த வேதாகமத்தை நம்ம வேல்யூ பண்ணுறோமா? யாரையும் நான் காயப்படுத்துவதற்காக இந்த வார்த்தை நான் சொல்லலை. கடைசி காலத்தினுடைய கடைசியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிறார். பல வர்ஷிப் சாங்ஸ் நம்ம கேட்குறோம். வர்ஷிப் சாங்ஸ் பல வீடுகளில் ஓடிட்டே இருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்குறோன்னா இல்லை. கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற துதி இருக்கலாம், ஓகே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதனிலும் மேலானது. நம்ம அப்படியே எழுந்திருக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இனிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இனிமே வேதத்தை வாசிக்க போகிறேன். டாக்டர் பில்லி கிரஹாம் குறித்து ஒரு சாட்சியை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அவங்க மனைவி குறித்ததான ஒரு சாட்சி என்னவென்றால், நம்மளுடைய சமையல் அறையுடைய செட்டப் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் அடுப்பு இருக்கும், ஒரு பக்கம் சிங்க் இருக்கும், ஒரு பக்கம் சின்ன ஒரு மேடை இருக்கும், ரைட்? வெள்ளைக்காரங்களுடைய சமையல் அறையில் ஐலாண்ட் என்று ஒரு பகுதி இருக்கும். அவங்க அந்த இடத்துல அப்படியே உட்காந்து அவங்க சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஒர்க்கிங் ஸ்பாட் மாதிரி கிச்சன் ரூம்லேயே இருக்கும். ஸோ அந்த டாக்டர் பில்லி கிரஹாமுடைய ஒய்ஃப், அந்த அம்மா, அந்த இடத்துல எப்பொழுதும் திறந்த நிலையில் ஒரு வேதாகமம் இருக்குமா. அவங்க குக் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று குக் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு 5 minutes ஆகுது, இல்லை ஒரு 10 minutes ஆகுது அப்படின்னா உடனே அந்த அம்மா அந்த இடத்துல உட்காந்து பைபிள் படிப்பாங்களா.
இன்றைக்கு நம்ம ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் நடுவில் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது, பிரேக் டைம் கிடைக்குது. அந்த வேலையில் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? லெட்ஸ் பி enriched with the God's word. லெட்ஸ் பி enriched with God's word. இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக இன்னும் எக்ஸ்ட்ரா நான் பைபிள் படிக்க போகிறேன்ப்பா. யோசியா பைபிள் வாசிக்கும் பொழுது தான் அவனுக்கும் சரி அவனுடைய தேசத்திற்கும் சரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது போல, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர சித்தமாயிருக்கிறார். இந்த டைமை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர்கிட்ட பேசுங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. இந்த வாரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு டைமே இல்லாமல் இருந்தது. எத்தனையோ மெசேஜஸ் வாசிச்சிருக்கோம், எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப்பில் வர மெசேஜ் அவ்வளோ கீனாக வாசிக்கிறோம், அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரிப்ளை பண்ணுற டைம் தான் இது. வாட்ஸ்அப் மெசேஜுக்கு, ஷார்ட் மெசேஜ்க்கு நம்ம ரிப்ளை பண்றோமே. கர்த்தருடைய வார்த்தை இதோ உனக்கு நேராக புறப்பட்டு வந்திருக்கிறேன், நீ ரிப்ளை பண்ணு மகனே, நீ ரிப்ளை பண்ணு மகளே. ரெஸ்பாண்ட் டு தி காட்ஸ் வேர்ட் அட் திஸ் டைம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையை நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையை நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாய் அறுக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். What is the importance we are giving to the holy book? எந்த முக்கியத்துவத்தை நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கிறோம்? அதை வாசிக்கிறோமா? முதல்ல ஆண்டவருடைய வசனம் கையில் இருக்கா? ஆண்டவருடைய வசனம் கையில் இல்லைனா இன்றைக்கே ஒரு பைபிள் வாங்குங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா எத்தனை கடைக்கு நம்ம போகிறோம். நம்ம டேஸ்ட்டுக்கு இது செட் ஆகலை, என் ஸ்டேட்டஸ்க்கு இது செட் ஆகலை, எத்தனை ட்ரெஸ் கடைக்கு நம்ம ஏறி இறங்குறோம். பட் ஒரு பைபிள் வாங்கிறதுக்கு ஃபோனு 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஃபோன் மாற்றுவோம். பட் பைபிள் மட்டும் இன்னும் அந்த பழைய பைபிள், தாத்தாவோட பைபிள் இல்லை அப்பாவோட பைபிள், பாட்டியோட பைபிள் தான் நம்மளே வச்சுருப்போம். நோ, பை யோர் பைபிள். கிரயத்தை கொடுத்து வேதாகமத்தை வாங்குங்க, கிரயத்தை கொடுங்க. பே த பிரைஸ் அண்ட் கெட் அ பைபிள் ஃபார் யூ. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறார். உங்களுக்குன்னு ஒரு பைபிள் இல்லைன்னா இன்னைக்கு பைபிள் வாங்குங்க.
ஒருவேளை அஹாவால இல்லைன்னா கூட வெளியில் போய் ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டோரில் பைபிள் வாங்குங்க. இல்லை ஆன்லைனில் இன்னைக்கு ஒரு ஆர்டர் போடுங்க. சரி, அந்த பைபிளை வாங்கிட்ட பிறகு அந்த பைபிளை வாசிப்பேன் என்று முடிவெடுக்கலாம். பல நேரத்தில் பைபிள் ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரம்தான் தேடுற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. எப்படி பிள்ளைங்க ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து அப்படியே புஸ்தகத்தெல்லாம் எடுத்து அப்படியே பேக்கில் உள்ளே துருத்திக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு ஓடுவாங்க. ஆனால் பைபிள் மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை தான் தேடுற ஒரு புஸ்தகமாக இருக்குது. சர்ச்சுக்கு போனோமே, நம்ம பைபிள் கொண்டு போனோமே, அப்போ தான் நமக்கு ஞாபகம் வருது. எந்த ஒரு பர்சனலையும் நான் இங்கே சுட்டி காமிக்கல, இயல்பான நிலையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடாது. நித்தம் நித்தம் நம்ம வேதம் வாசிக்க போகிறோம். டாக்டர் பில்லி கிரஹாமுடைய வைஃப் போல கர்த்தருடைய வேதாகவும் பிரித்து வைக்கப்பட்ட ஒரு நிலையில தான் நம்முடைய வீடுகளில் வைத்திருக்கப்பட வேண்டும். நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்போ ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம், படிக்கும் பொழுது தான் அந்த புக்கு திறக்கப்படும். கர்த்தருடைய வேதாகவும் பிரிக்கப்பட்ட நிலைமையில் என் வீடுகளில் இருக்கும். ஒன்று நான் படிப்பேன், இல்லை என் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேதாகவும் பிரித்து வைக்கப்பட்ட இடங்களில் எங்கள் வீட்டில் இருக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அம்மாங்க ஒரு ஸ்பெஷல் பொருத்தனை எடுங்க. என் பிள்ளைக்கு நான் ஒரு வசனத்தையாவது ஒரு நாளைக்கு நான் சொல்லிக்க தரேன். எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம், எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தோம், எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம். பைபிளும் படிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் அம்மாவோட வேலை என்று அப்பாக்கள் யோசிக்காதீங்க. குடும்ப தலைவன் பைபிள் வாசிக்கும் பொழுது the whole family will change, the whole family will receive the greatest blessings. ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் வைக்கிறேன். இன்னைக்கு தேதி டிசம்பர் 7. இன்னையிலேருந்து சரியா 40 நாளுக்குள்ள நான் பைபிளை படிச்சு முடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் இன்னைக்கு எடுங்க. ஒரு சேலஞ்ச் எடுங்க. நான் வேதத்தை வாசிப்பேன், காலையிலையும் வாசிப்பேன், மதியம் வாசிப்பேன், நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி வாசிப்பேன். வாசிச்சு 40 நாளுக்குள்ள இந்த புதிய வருஷத்துக்குள்ள நான் பிரவேசித்து நாளில் நான் பைபிளை படிச்சு முடிச்சிருப்பேன் என்று நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ரொம்ப பிஸியா நம்ம ஃபேமிலியோட வேலை, நம்மளுடைய ஆஃபீஸோட வேலை என்று போறதுக்கு இன்னும் டைம் இல்லை. காலம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது. கர்த்தருடைய வருகை வெகு சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் யார்? ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவருடைய ஹார்ட் என்ன? அவர் யாரு? இதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். பைபிளை படிச்சீங்கன்னா தெரியும், இல்லைன்னா தெரியாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட பேசலாம். நான் படிக்கிறேன்ப்பா. உங்க இருதயத்துல கை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற கமிட்மெண்ட். இது நீங்க பாஸ்டருக்கு சொல்ல வேண்டாம். எந்த டைம்ல வாசிக்க போறீங்க, எத்தனை வாசிக்க போறீங்க? நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுது அவர் உங்கள் கூட பேசுவார், உங்களை கைட் பண்ணுவார். வேத வார்த்தையை நீங்கள் சத்தமாக வாசிக்கும் பொழுது உங்கள் வீட்டினுடைய சூழ்நிலையை அது மாற்றும். பிலீவ் மை வேர்ட்ஸ். நான் சொல்கிறத நம்புங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரம் மாறணுமா? வசனத்தை சத்தமாக வாசிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற இல்லாமை மாறணுமா? சத்தமாக வாசிங்க. குறைவுகள் மாறணுமா? சத்தமாக வாசிங்க. சந்தோஷம் வரணுமா? சத்தமாக வாசிங்க, சத்தமாக வாசிங்க. சமாதானம் வரணுமா? சத்தமாக வாசிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை எடுத்த நாம் இந்த பொருத்தனையில நிலைத்து நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இன்னிலிருந்து பைபிள் படிப்போம்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த முடிவில் நாங்கள் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும், எத்தனை தடங்கல்கள் வந்தாலும், அந்த தடங்கல்களை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி உங்களுடைய வேதத்தை வாசிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த கரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீரை பொறுப்பெடுத்து நடத்துவீரார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹalleluya ஹalleluya. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul.